الرحمن الرحيم. U ime Allaha, sam naveo ovaj riječ sad ponavljam, u ime Allaha, milostivog, samilosnog. அஸ்ஸலாமு அலைக்கும். மிகவும் அழகான காட்சியை இனி நாம் பார்க்கப் போகிறோம். இஸ்லாமியின் உண்மையை உணர்ந்து பெண்கள் இஸ்லாமை ஏற்று வரும் காட்சி. அந்த வீடியோவை நாம் ஒருமுறை பார்ப்போம். Sada ćemo donijeti šahadet, proučiti ga na arapskom jeziku. Ja ću izgovarati polako riječ po riječ, a ti ponavljaj za mnom. Ešhedu en la ilahe illa Allah wa ešhedu enne Muhammeden abduhu wa rasuluhu. Sad na našem jeziku, ja srcem vjerujem i jezikom odštujem da je samo Allah Bog. I srcem vjerujem i jezikom odštujem da je Muhammed njegov rob i njegov poslanik. Tekbir! Allahu Ekber! Tekbir! Allahu Ekber! Tekbir! Allahu Ekber! Allahu Ekber! Allahu Ekber! La ilahe illallah! Allahu Ekber! Allahu Ekber ve lillahil. Ja bih sada pozvao profesoricu Sabinu Karabek da nam se približi i Hastoricu Tahiru Matić isto tako da nam se približi. Ne, ono će ustati. Ja bih želio... Ne treba stvoriti ništa. Naša profesorica će, kao i prošli put, da uruči našoj novoj sljedbenici Svaneli jedno cvijeće, jedan spomen poklon i da je obaspe sa nekoliko lijepih toplih. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அழகான இந்த காட்சிகள்! இஸ்லாம் குறித்து சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்களை எல்லாம் கடந்து அவர்கள் உண்மையின் பாதையை அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா நற்பேறுகளையும் வழங்கட்டும். மரணம் வரை இஸ்லாமில் உறுதியுடன் நிலைத்திருக்கும் பாக்கியத்தை வழங்கட்டும். இன்றைய உலகில் மிகவும் செல்வாக்கு பெற்ற மதங்களில் மிக முக்கியமான ஒரு மதம் புனித இஸ்லாம் ஆகும். புனித இஸ்லாமை வெறும் வார்த்தைகள் மூலம் புரிந்து கொண்டவர்கள் பின்னர் இஸ்லாமை பற்றி ஆழமாக படித்து அதன் போதனைகளை உள்வாங்கி இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் பல சம்பவங்களை நாம் காண முடிகிறது. ஐரோப்பிய நாடுகளில் இஸ்லாம் அதன் தனித்தன்மையுடன் வெளிப்படுத்தப்படுவதால் இன்று பலர் இஸ்லாமை ஏற்று வருகின்றனர். அவர்கள் இஸ்லாம் பற்றி பேசுவதை கேட்டால் முஸ்லிம்களாகிய நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டியிருக்கும் என்பது உறுதி. இஸ்லாம் அமைதியின் மதம். ஆனால் இஸ்லாமின் எதிரிகள் இஸ்லாமை உலகின் முன் வெறுப்பின் மதமாக தவறாக சித்தரிக்கின்றனர். ஆனால் இஸ்லாமின் வரலாற்றில் எத்தனையோ உதாரணங்கள் உள்ளன. இஸ்லாம் அமைதியின் மற்றும் கருணையின் மதமாகும். எவ்வளவு தவறாக புரியப்படுத்தப்பட்டாலும் இன்றும் மக்கள் இஸ்லாமை நோக்கி பெருகி வருகின்றனர். அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக நாம் இப்போது பார்த்த வீடியோ உள்ளது. அல்லாஹ் அனைவருக்கும் வழிகாட்டுதலை வழங்கட்டும். இஸ்லாமில் உறுதியுடன் விசுவாசிக்கவும் ஈமானுடன் மரணிக்கவும் அல்லாஹ் அனைவருக்கும் பாக்கியத்தை வழங்கட்டும். ஆமீன்.